இன்றைக்கி வந்து திரைப்படத்துறையில் ஒரு அங்கீகாரம் பெற்றவங்களை வரும்போது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து இது கிடைக்கிறதுக்காக எங்களை பயன்படுத்தலாம். இப்போ எங்களை மட்டும் இல்லாமல் திரைப்படத்துறையில் நாங்கள் கண்டுபிடிச்சி கொண்டு வந்த ஒரு ஆர்டிஸ்டையோ ஒரு டெக்னீஷியனோ நீங்கள் வந்து பிரபலியமானவர்களை பயன்படுத்திக்கிறீங்க. அப்போது திரைப்படத்துறை கூட உங்களால் பயன்பெறணும். அப்போது திரைப்படத்துறையை நீங்கள் வாழ வைக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு உங்கள் மூலமாக சேனல்ஸுக்கும் ஓடிடி தளங்களுக்கும் கொடுக்குறதுன்னு முன்னாடி இங்கே வரும்போது மிக அதிகமான விலை கொடுத்து எங்களை கெடுத்துட்டீங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரியை கெடுத்தது நீங்கள் தான் முதல் நம்பர். நாங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கெடுத்துட்டு இருந்தோம். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, 10 கோடி 20 கோடி இருக்கிறது வந்து நீங்கள் 40 கோடி 50 கோடி வாங்கி 100 கோடி ஒரு 10 கோடி சம்பளம் வாங்குறோம் கொண்டு போய் 100 கோடி வாங்குற மாதிரி பண்ணிவிட்டு இன்றைக்கி படத்தை வாங்க மாட்டேன்னு நிறுத்திட்டீங்க. எங்களுக்கு நஷ்டம் வந்துடுச்சு, நாங்கள் படம் வாங்கலன்னு நிறுத்திட்டீங்க. இப்போ படம் வாங்க நிறுத்திட்ட உடனே ஏறினவங்க யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் உச்சாணி கும்பலே உட்காந்துருக்காங்க, நாங்கள் கீழே நின்றுட்டுருக்கோம். என்னைக்காவது இறங்கி வருவாங்க, அவங்க வச்சு படம் எடுக்கலான்னு. அவங்களும் இறங்கி வர மாதிரி இல்லை. நீங்கள் ஏற்றி விட்டவங்க நீங்கள் பாட்டு கடையை சாதிட்டு நீங்கள் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டீங்க. இப்போ நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ பெரிய படங்கள் எதுவுமே வந்து இப்போ ஷூட்டிங் ஃப்ளோரில் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து கலந்து திரைப்படத்துறையோடு கலந்து பேசி அந்த படத்தை எப்படி வந்து இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா நல்லா இருந்தால் தான் எல்லா சேனல்ஸுக்கும் நல்லாயிருக்கும். எங்கள் பாட்டை நீங்கள் படம் கொடுத்து போகிறீங்களோ பணம் கொடுக்காமல் போகிறீங்களோ, நாங்கள் எடுத்த பாட்டை நாங்கள் எடுத்தால் தானே நீங்கள் போட முடியும். அதனால் நாங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான வசதியாக சேனல்ஸ்லாம் வந்து இது ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்துகிறேன்.